ஆதித்தனார் உருவாக்கிய கட்சி, அவர் காரி துப்பிய எச்சி, அதை திருடிக்கிட்டு வந்து கட்சி நடத்துற புறம்போக்கு நீ சொல்ற அடுத்தவனை எச்சி. பழனி பாபா மாவீரர் என்ன சொன்னாராம், நடிகன் பின்னாடி போவாதீங்கன்னாரா. அப்ப நீ யாரா புறம்போக்கு? என்ன மயிறு புடுங்க கோடம்பாக்கம் சாலிகிராமம் வடபழனின்னு போய் ஒவ்வொரு தயாரிப்பாளர் கோமணத்தை உருவி தோச்சிக்கின்னு உருவின்னு என்ன மயிறு கிடையாது. அப்ப நீ நடிகன் கிடையாதா? நீ படத்திலேயே நடிக்கலையா? நீ யாருடா சீமான்? என் தங்கச்சி விஜயலட்சுமி சினிமாவில் இருந்தப்பையும் சரி, தொலைக்காட்சியில இருந்தப்பையும் சரி, அதனுடைய வருமானத்தில் குண்டி கழுகுனவன் தான்டா நீ. பழனி பாபா அப்படிங்கிற ஒரு மாவீரன் அப்படின்னு ஒரு அண்டர் கோடு இட்டு ஒன்னை இணக்கப்படுத்தி பேசுவது நாகரிகமற்ற செயல். நீ அதுக்கு லாய்க்கே கிடையாது. தேர்தலை நிக்க வச்சு அவன் சொத்தை அடிச்சு கொள்ளையடிச்சு அவனை குழி தூண்டி புதைக்காத குறையா அழிச்சிருந்த வந்தேன் இந்த சீமான். அப்பெல்லாம் இவரு தேர்தல் காலத்துல காணல. இப்ப ஏன் குறிப்பா காரைக்குடியில நிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய முதல் கேள்வி. ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு சொன்ன முதல்ல இப்ப என்ன தடமாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்க? என்னுடைய ஒரே கொள்கை எதிரிகள் காங்கிரஸ் டிஎம்கே எல்லாம் சொல்லிட்டு கிடந்தியடா, இப்ப அதுல முடிஞ்சு போச்சு. அப்படி அமிக்கி வாசிக்கிற விஜய் தான் என்னுடைய ஒரே டார்கெட். விஜய் போய் பேட்டி கொடுக்கிறார். ஆமாம், நான் சப்பி போட்ட புளியங்காய் தான் அது. யார சொல்றாரு? என் தங்கச்சி விஜயலட்சுமியை சொல்றாரு. 15 வருடம் அவள் கூட குடும்பம் நடத்திய எச்சியலை இவன். அவள் காரி துப்பிய எச்சில் உருவான புழு இவன். அப்பெல்லாம் தெரியலையா? அவ அவுத்து போட்ட பாவாடிய தோய்க்கும் போது தெரியல நீ ஒரு எச்சிடா. ஆதித்தனார் கட்சியை திருடி திங்கும் போது நீ தெரியவில்லையா நீ ஒரு எச்சின்னு? ஈழத்தமிழர்களுக்காக நான் உருவானவன் சொல்லும் போது நீ ஒரு எச்சின்னு உலக மக்களுக்கு தெரியவில்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 113 ஈழ முகாம் இருக்கு. நீ எத்தனை ஈழ முகாம் கடா போயிருக்க? எடுபட்ட நாயே. உன்னை நம்பி உலக ஈழ மக்கள் எல்லாம் நன்கொடையா வாரி கொடுத்தாங்க. ஒருத்தனை விடல. 2 ரூபாயில இருந்து 2 கோடி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய நன்கொடையில் நீயும் 2வது பொண்டாட்டி, 3வது பொண்டாட்டி, 4வது பொண்டாட்டி அத்தனை பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு 2 3 தெரியாம எத்தனையோ தெரியாது, ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணா கொடை பிடிங்க, அது மேட்ரு கிடையாது. ஓகே, சீமான்கிற அந்த திருட்டு பயணம் மட்டும் எந்த இடத்துலையும் கிட்ட சேர்க்காதீங்க. தமிழர்களின் முதல் துரோகி அவன். செஞ்சு சொல்றேன், தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை மாதிரி அடிமுட்டாள்கள் உலகத்தில் யாரும் இல்லை. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு தலைப்பு செய்தியில ஒரு வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அப்படிங்கிற ஒரு முல்ல மாதிரி பைய காரைக்குடியில் தேர்தல் நிற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்லைன் எல்லா ஒரு பத்திரிகை செய்தியிலையும் அது வந்தது. பொதுவாகவே நான் உலக மக்கள்கிட்டே இந்த ஒரு விமர்சனத்தை நான் வைக்கிறேன். அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தேர்தல் களத்தை பார்த்தது தான் நாம் தமிழர் கட்சி. அத்தனை தேர்தல் களத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏமாந்தவனையும் ஏமாளியையும் போட்டு வறுத்தெடுத்து தேர்தலை நிற்க வச்சு அவன் சொத்தை அடித்து கொள்ளையடிச்சு அவனை குழி தூண்டி புதைக்காத குறையா அழிச்சிருந்த வந்தேன் இந்த சீமான். அப்பெல்லாம் இவர் தேர்தல் காலத்தில் காணலை. இப்போ ஏன் குறிப்பா காரைக்குடியில நிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய முதல் கேள்வி. 2வது, சீமான் நீ முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். காரைக்குடி மக்கள்லாம் ரொம்ப தெளிவானவங்க. ஓகேவா? நீ எல்லாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகேவா? முதல்ல உன்னை புரிஞ்சுக்க. உலக வரலாற்று சின்னங்கள் வரிசையில் காரைக்குடி சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதேசம். அது ஒரு பிரதேசம்னே சொல்லலாம். காரைக்குடி அவங்களுடைய வாழ்வியல் வாழ்வாதாரம்லாம் வேற வகை. நீ உனக்கு அங்கே வேலையே கிடையாது. நீ அங்கே ஏன் போன அப்படின்னா, ஒரு சினிமாக்காரனா தான் நீ அங்கே போன.
ஒரு சினிமாக்காரனா மையப்படுத்தி அந்த இடத்துல போய் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வித்திட்டு வந்திருக்க. ஸோ அதன் அடிப்படையில் நீ இன்னைக்கு தேர்தல் களம் காண்றதுக்கு ஒரு முன்முதிர்ச்சியாக செய்கிற. ஸோ இது எந்த இடத்துல போய் நிற்கும் தெரியாது. ஆனால் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற பழம் பெருச்சாலைகள்லாம் உன்னை நசுக்கி காரி துப்பி தூக்கி எறிஞ்சிருவாங்க. சரியா? ஸோ அடுத்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் தம்பி சீமான் என்ன பேசியிருக்க அப்படின்னா, என்னது இவனோட எச்சில வந்த கட்சிகள் தான் பல. ஏண்டா டேய், நீயே காரி துப்பியாச்சு, என் தங்கச்சி விஜயலட்சுமி பூ அப்படின்னு காரி மூஞ்சாத குறையா அதுல இருந்து உருவான புழு தாண்டா நீ. முதல்ல நீ துப்பி போட்ட பழம் நீ சொல்லிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் அந்த புள்ளைய, அது காரி மூஞ்ச பழம் நீ. ஓகே, காரி முஞ்ச எச்சா நீ, எச்ச 1ஆம் நம்பர் எச்ச, தேர்ட் கிளாஸ் போல நீ போய் பழனி பாபா என்கிற மாவீரன். ஏன் அவர் ஒரு பெரிய மனுஷன். ஏரியாவுக்கு ஏரியா எங்க போறியோ அங்க ஒரு வாழ்ந்து முடிஞ்சவங்களை எல்லாம் தூக்கி எடுத்து வச்சு தூக்கி தோல்ல வச்சுப்பியோ. அவர் என்ன சொன்னார் உன்னை கூப்பிட்டு, வாடா சீமா இங்கே வா, எல்லார் புண்ணியும் தாலியாரு, எல்லார் புண்ணியும் போய் ஒரு சின்னாபனாமாக்கு அப்படி இப்படின்னு சுப்பி எடுத்து விட்டாரா உன்னை? அவரு ஒரு சமூகத்தின் ஒரு அடையாளம், ஒரு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியா இருந்த ஒரு மனுஷன். நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருந்த மனுஷன். நிறைய பேர், நான் சொல்றது மக்களுக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நிறைய அரசியல்வாதிகளுக்கு பழனி பாபா ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கிறார். ஆமா, நிறைய விஷயங்கள்ல அது ஒரு சிலருக்கு புரியும். ஓகேவா? பழனி பாபா அப்படிங்கிற ஒரு மாவீரன் அப்படின்னு ஒரு அண்டர் கோடு இட்டு ஒன்னை இணக்கப்படுத்தி பேசுவது நாகரிகமற்ற செயல். நீ அதுக்கு லாய்க்கே கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு புகைப்படம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த சொம்பு தூக்கி சைமன் என்ன பண்ணியிருக்கேன், என் தங்கச்சி விஜயலட்சுமிக்கு துரோகம் பண்ண எடுபட்ட நாய். அந்த நாய் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, ஏர்போர்ட்டை விட்டு வெளில வரும்போது அப்படி பல்ல இழிச்சிக்கிட்டு ஒரு புகைப்படம். எங்கள் அக்கா தமிழிசை இந்த சைடில் இருக்கு, இந்த சைடு குருமா பக்கத்தில் நிற்காப்புல, இந்த சைடு இந்த குடிகாரன் ஏதோ ஒரு மேயர் கூட உருண்டுக்கிட்டு கிடந்தான் பார். அது உலகத்துக்கே தெரியும் அது யார், என்ன நீங்களே வெட்ட ஒழிச்சு மாக்கிக்கிறீங்க. அவன் ஒரு செல்ஃபி எடுக்கிறாப்புல. யார்? அந்த திருச்சி சிவா செல்ஃபி எடுக்கிறாங்க. இவங்க பக்கத்தில் நின்று ஒரு 4 பேர் ஃபோட்டோ. திருச்சி சிவா யாரு? எந்த லிஸ்ட்? அது ஒரு எச்சியலை. குருமா யாரு? அது ஒரு எச்சியலை. அந்த சைமன்ங்கிற சீமா யாரு? அது ஒரு எச்சியலை. 3 எச்சியலைங்க இருக்கிற இடத்துல எங்க அக்கா தமிழிசைக்கு என்ன வேலை? அவங்க தான் வெக்கங்கட்டு போய் கூப்பிட்டாங்கன்னா எங்க அக்கா ஏன் போச்சுன்னே தெரியல. அது ஒரு சூழ்ச்சியோ? சரி, அது அப்புறம் அந்த கதையை பேசுவோம். ஓகேவா? இப்ப திரும்ப பழனி பாபாவுக்கு வரேன். பழனி பாபா மாவீரர் என்ன சொன்னாராம், நடிகன் பின்னாடி போவாதீங்கன்னாராம். அப்ப நீ யாரா புறம்போக்கு? என்ன மயிறு புடுங்க. கோடம்பாக்கம் சாலிகிராமம் வடபழனின்னு போய் ஒவ்வொரு தயாரிப்பாளர் கோமணத்தை உருவி தோச்சி ஒவ்வொருத்தையும் தயாரிப்பாளருடைய பொண்டாட்டி வப்பாட்டி பாவாடைய தோச்சிக்கின்னு உருவின்னு என்ன மயிலுக்கடா இருந்த? அப்ப நீ நடிகன் கிடையாதா? நீ படத்திலேயே நடிக்கலையா? நீ யாருடா சீமான்? என் தங்கச்சி விஜயலட்சுமி சினிமாவில் இருந்தப்பையும் சரி, தொலைக்காட்சியில் இருந்தப்பையும் சரி, அதனுடைய வருமானத்தில் குண்டி கழுகுனவன் தாண்டா நீ போய் சொல்ற சினிமாக்காரன் பின்னாடி போவாதீங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே மக்கள் சினிமா பின்னாடி சுத்தினவங்க தாண்டா. கலைஞர் யாரு? அந்த மனுஷனும் சினிமாக்காரன் தான். இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யாரு? அவரும் சினிமாக்காரன் தான். யாரு சினிமாக்காரன் இல்லை நீங்க நினைக்கிறீங்க? யார் சினிமாக்காரன் இல்லை? மு க ஸ்டாலின் அவர்களும் இன்று சினிமாவில் நடித்தவர் தான். அவருக்குள்ள நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்லையா, தம்பி உதயநிதி ஸ்டாலின், அவன் யாரு? அவனும் சினிமாக்காரன் தான். சுத்தி இருக்கிற எல்லா பையனும் சினிமாக்காரன் தான்யா. இப்ப நீ யாரு? அப்படியே உதிச்சு வந்துட்டியோ? ஆதித்தனார் உருவாக்கிய கட்சி, அவர் காரி துப்பிய எச்சி, அதை திருடிக்கிட்டு வந்து கட்சி நடத்துற புறம்போக்கு நீ சொல்ற அடுத்தவனை எச்சின்னு. எனக்கு யாரும் அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, என்னுடைய டார்கெட் விஜய் அப்படின்னு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொல்றேன். கட்சியுடைய அது என்னது கொடி கூட ஏன் கலர்ல இருந்து திருடிக்கினவனுங்க. டேய், முதல்ல நீ யாரா?
உன் இன்சியல் என்னடா? உன் உண்மையான பேர் என்னடா? எங்க ஐயன் இயக்குநர்களின் முன்னோடி மணிவண்ணே, அப்ப அவரு உனக்கு அப்படின்னு காரி துப்பி எச்சிதான் சீமான்ங்கிற பேர். நான் எச்சின்னு தான் சொல்லுவேன், எச்சியல தான் நீ. அவர் வீட்டில் போய் குண்டி கழுவுல, அவர் வீட்டில் போய் கக்கூசு கழுவுல நீ. அந்த ஆள் போட்ட பிச்சையில வளர்ந்த நாய்டா நீ. மணிவண்ண அப்பா நீ கிடையாது. நீ போய் சொல்ற பழனி பாபா மிகப்பெரிய போராளி, சினிமாக்காரன் பின்னாடி போவாத. தப்புடா சீமான், வரலாறு தெரியாம பேசாத. அதே பழனி பாபாவும் எம்ஜிஆரும் இணக்கமான நண்பர்கள். கதை தெரியுமா? தெரியலன்னா படிடா. அது தெரியாம பேசிட்டு இருக்காதா சீமான். இத்தனை தேர்தல்ல கூட இருந்தவங்க எல்லாம் கிளப்பி விட்டுருவாராம். இப்ப போய் முடி அடிச்சுக்கிட்டு நின்று ஆறான். ஏன்னா எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போய் உட்காந்துக்கணும். எவ்வளோ ஒருத்தர் செலவு பண்றான்ல, எவ்வளோயாவது பிளாக்மெயில் பண்ணி அப்படியே கட்சி நடத்திக்கிட்டு ஏசி காரில் போய்கின்னு ஈசிஆரில் ஒரு வீடு அதை வாடகைக்கு எடுத்துருக்கிறதா சொன்னீங்க. உண்மையாடா சீமான்? ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு சொன்ன முதல்ல இப்ப என்ன தடமாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்க. என்னுடைய ஒரே கொள்கை எதிரிகள் காங்கிரஸ் டிஎம்கே எல்லாம் சொல்லிட்டு கிடந்தியடா. இப்ப அதுல முடிஞ்சு போச்சு. அப்படியே அமிக்கி வாசிக்கிற விஜய் தான் என்னுடைய ஒரே டார்கெட் விஜய். ஏன்னா இவனும் சினிமாக்காரி, அவனும் சினிமாக்காரி. பிடிக்கல, புரியல. இவன் ஓட்ட பிச்சரிஞ்சிட்டான், சீமான் ஓட்ட பிச்சரிஞ்சிட்டான். இவன் கிட்ட சொம்பு தூக்குன பசங்களாம் இன்னைக்கு விஜய்க்கு கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் பின்னாடி சொம்பெல்லாம் தூக்கிட்டு இருக்க முடியாதுடா. இவன் எங்கன்னா லாஜிக்கு ஓடிடுறான், இவன் எங்கன்னா பாத்ரூமுக்கு ஓடுறான், எதை கழுவுறானே தெரியல. அதுக்கெல்லாம் நம்ம சொம்பு தூக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு போய் கௌரவமா விஜய்க்கு கொடி பிடிக்கலான்டான்னு போறான். அதனால நான் தொண்டர்களை குறை சொல்லலை, ஓகேங்களா? இப்ப இருக்கிற விஜயோடைய தொண்டர்களை குறை சொல்லல, அங்கிருந்து சீமான் கிட்ட இருந்து ஓடி வந்த தொண்டர்களை குறை சொல்லல. அது நாத்தம் முடிச்ச பகுதி, மூத்திர சந்துன்னுவோம்ல நம்ம. எங்கன்னா ஊருக்கு ஒரு மூத்திர சந்து இருக்கும், அந்த மாதிரி அது மூத்திர சந்தில் உருவான பூச்சி புழு. அவனோட சகவாசம்லாம் நம்மளுக்கு வேண்டேன். ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன் தம்பிகளா, அத்தனை பேருக்கும் சொல்றேன். அவன் கிட்ட இருந்து வெளியில வந்த தொண்டர்களா இருக்கட்டும், இந்த குருமா கிட்ட இருந்து வெளியில வந்த தொண்டர்களா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும், இன்னைக்கு விஜய் கட்சியில இருந்து எல்லா கட்சியிலும் ஆண்டவன், அனுபவிச்சவன், உண்டவன், உறங்கினவன், ஏமாந்தவன் அத்தனை பேருமே இன்னைக்கு விஜய் கட்சிக்கு பின்னாடி நிற்கா. ஓகேவா? அந்த வரிசையில நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஓகேவா, இந்த நாய்களுக்கு, அதாவது குருமாவுக்கும் இந்த சீமான்கிற சைமனுக்கும் சொம்பு தூக்குற அத்தனை பேருமே இன்னைக்கு விஜய் கட்சியில கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் அரசியலே தெரியாட்டி கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, யூ லேர்ன் பாலிடிக்ஸ், யூ லேர்ன் அ லைஃப். ஓகே, வாழ்க்கைங்கிறத கத்துக்கிறது தான். கத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கனவு காணு. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணு. அடுத்தவனுக்கு பின்னாடி குண்டி கழுவுறதுக்காக சொம்பு தூக்கி நிக்காதீங்க. சீமான் இது வரைக்கும் சேர்த்து வைத்த அத்தனை பயன்களும் அவனுக்கு சொம்பு தூக்குனவன் தான். இன்னைக்கு வந்து யோசிக்கிறான், ஐயோ சொம்ப தூக்கினே லாஜிக்கு போனமே, சொம்ப தூக்கினே தென்னந்தோப்புக்கு போனமே, சொம்ப தூக்கினே பம்பு செட்டுக்கு போனமே, சொம்ப தூக்கினே எப்ப ஆத்திர அவசரத்துக்கு கார்பரேஷன் பாத்ரூமுக்குள்ள கூட நுழைஞ்சவனாச்சு. ஒருத்திய விடல, அவன் ஒருத்திய விடலையா. இதுதான் உண்மை. விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன சொன்னா, என் தங்கச்சி விஜயலட்சுமி அழுத்தத்திற்கு பிறகு, உயர் நீதிமன்ற அழுத்தத்துக்கு பிறகு, காவல்துறையின் அழுத்தத்துக்கு பிறகு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கான். அம்பிகா எம்பேர்ல இருந்து அப்படி அம்பிகா, வடபழனி அம்பிகா எம்பேர்ல இருந்து விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு 4 மணி நேரம். அவர் நண்பர்களுக்கு போன போடுவாரு, டேய் ஆள் வந்துட்டீங்களாடா, ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர் வாங்கடா, அண்ணனுக்கு தொட நடங்குது, கூட வாங்கடான்னு ஒரு 500 பேரை திரட்டிக்கிட்டு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், நான் சப்பி போட்ட புளியங்காய் தான் அது. யார சொல்றாரு? என் தங்கச்சி விஜயலட்சுமியை சொல்றாரு. 15 வருடம் அவள் கூட குடும்பம் நடத்திய எச்சியலை இவன். அவள் காரி துப்பிய எச்சில் உருவான புழு இவன். அப்பெல்லாம் தெரியலையா? அவ அவுத்து போட்ட பாவாடிய தோய்க்கும் போது தெரியல. நீ ஒரு எச்சிடா.
எச்சை. ஆதித்தனார் கட்சியை திருடி திங்கும் போது நீ தெரியவில்லையா நீ ஒரு எச்சின்னு? ஈழத்தமிழர்களுக்காக நான் உருவானவன் சொல்லும் போது நீ ஒரு எச்சின்னு உலக மக்களுக்கு தெரியவில்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 113 ஈழ முகாம் இருக்கு. நீ எத்தனை ஈழ முகாமுக்குடா போயிருக்க? எடுபட்ட நாயே, உன்னை நம்பி உலக ஈழ மக்கள் எல்லாம் நன்கொடையா வாரி வாரி கொடுத்தாங்க. ஒருத்தனை விடல. 2 ரூபாயில இருந்து 2 கோடி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய நன்கொடையில் நீயும் 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டி 4வது பொண்டாட்டி அத்தனை பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு 2 3 தெரியாம எத்தனையோ தெரியாது, ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த ஆண்டவனே உனக்கு எந்த ஆண்டவன் தெரியல. எங்க அப்ப முருகன்ற, திடீர்னு பார்த்தா சைமன்கிற, சீமானுங்கிற. நீ எந்த ஜாதிக்காரன் தெரியல, நீ எந்த மதத்துக்காரன் தெரியல. உங்க அப்ப யாரா முதல்ல? நீ யாரு? எந்த ஊருக்காரன்? காரைக்குடியில நிக்கிறேங்கிற. எனக்கு உண்மையிலேயே காரைக்குடியோட பேஸ் என்னன்னு தெரியுமா? நின்னு பார். இந்த இடத்துல எத்தனை ஓட்டு வாங்கணும்ன்றதுல முக்கியம் இல்லடா தம்பி. ஜெயிச்சியா தோத்தியா அரசியல்ல 2 விதம் தான். ஓகேவா? 2 விஷயம் தான். ஜெயிச்சியா தோத்தியா. நான் இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினேன் அது முக்கியம் இல்ல. எம்ஜிஆர் எத்தனை வாட்டி ஆட்சி ஆண்டாது, ஜெயலலிதா எத்தனை வாட்டி ஆட்சி ஆண்டாங்க, கருணாநிதி எத்தனை வருஷமா ஆட்சி ஆண்டாங்க, இதுதான்டா கேள்வி. இதுதான் கேள்வி. அது தெரியாம நீ தடுமாறிக்கிட்டே உன் தொண்டர்களை தடமாறி கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. ஒரு வாட்டி ஏமாறுவான், 2 வாட்டி ஏறுவான், டெய்லியுமா ஏமாந்துகிட்டு இருப்பான். பார்த்தான், வேற வழி தெரியல. உன் பேச்சில், உன் இடுக்குமொழி அடுக்குமொழி பேச்சில் மதிமயங்கியவர்கள் தான் அத்தனை பேருமே. நான் கூட உன் பேச்சை ரசிப்பேன். அப்படி 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 நகரும் போது மறந்துடுவேன். நீ பேசும்போது கேட்க நல்லா இருக்கும், ஏத்துக்க முடியாது. ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு கொள்கை சார்ந்தவர்கள், அதோட போய்கிட்டு இருக்கோம். ஓ, இந்திய மண்ணோட பிரதமரை அப்படி மார்தட்டி சொல்றான் ஒரு சாட்டை துரைமுருகன்கிற ஒரு கேப் மாதிரி. நாங்கள் தான் கொன்றோம். துப்புக்கட்ட தமிழ்நாடு காவல்துறை, துப்புக்கட்ட முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னைக்கும் ஈழ தலைவர் விடுதலை இப்படி பிரபாகரன் சொல்றீங்க. 2 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையை கையில ஏக்கப்படை சொன்ன கொடுத்த வேண்டாவன். இந்திய நாட்டுடைய பிரதமரை சிக்கு பின்னம சிதம்பரமாறு தெரிஞ்ச வேண்டாவன். இன்னைக்கு அன்னைக்கு கை கோத்துக்கிட்டீங்களே, இதே திமுக அரசு அன்னைக்கு கருணாநிதி ஆட்சியில இருந்தப்ப போர் நடக்குது, உச்சகட்ட போர், நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி போயிட்டு பீச்ல உண்ணாவிரதம் இருந்தார் ஈழத்தமிழர்களுக்காக. நாடகம் முன்னேறு எப்படியோ பின்னேறு அப்படி. கோடம்பாக்கத்துல வாய்ப்பு கிடைக்காதப்ப எதனா முக்குடு மோனையில உட்காந்துங்கன்னு இந்த காவேரி டீ ஸ்டாலு ஏவிஎம் அந்த உருண்டை சுத்துது பாரு, அங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்த நாய் தானடா நீ, ஓசி பேப்பர் படிச்ச நாய் தானே. அதுல பார்த்து அடடா இதுல வாய்ப்பு கிடைக்கலன்னா இதுல அரசியல்ல பெரிய ஆள் ஆயிரலாமே, எம்ஜிஆர் மாதிரி ஆயிரலாமே, கலைஞர் மாதிரி வசனம் எழுது பெரிய ஆள் ஆயிரலாமே, அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாமே, அப்படியே சன் டிவி ஆரம்பிச்சிடலாமே. இப்படி கனவு கண்டு போனவன் தானடா நீ. உன் வரலாற்றுக்கு பிறகு எழுதும் போது போடுவாங்க, அந்த அத்தியாயமே ஒண்ணு இருக்காது. உன் வரலாற்று அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தப்பு சீமான், எல்லாரையும் திசை திருப்பாதே. இந்த தேர்தல்ங்கிற ஒரு விஷயம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு வியாபாரம். ஒவ்வொரு தேர்தல் களமும் உனக்கு ஒரு வியாபாரம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு எடுபுடி ஒரு அரசியல் எடுபுடி, அரசியல் நையாண்டி விஜயை தொடர்ந்து ரசித்து ருசித்து அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கவன் அவன். விஜய் நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர், அவன் பாதை எப்படியோ அப்படி போட்டோம், ஓகேவா? அங்க இருக்கிற தொண்டர்கள் நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணா கொடை பிடிங்க, அது மேட்ரு கிடையாது. ஓகே, சீமான்கிற அந்த திருட்டு பயணம் மட்டும் எந்த இடத்துலையும் கிட்ட சேர்க்காதீங்க. தமிழர்களின் முதல் துரோகி அவன். நாம் தமிழர் கட்சியா, அந்த கட்சி தொண்டர்களுக்கே துரோகி அவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த தொண்டனையாவது அவன் வாழ வச்சிருக்கானா? அவன் ஊட்ட அண்டா குண்டானாலும் வித்துட்டு தான் இவன் ஊத்த கழுவி இருக்கான்.
இவன் ஈசிஆரில் இருப்பேன், இவன் கார் பார்த்துருக்கீங்களா? ஓசி கார். எதுக்குமே இன்கம் டேக்ஸ் இருக்காது. இவன் பேர்லேயே அந்த கார் இருக்கா என்னன்னு தெரில. சீமான்கிற பேர் கொண்டு ஒரு 10 படம் எடுத்திருப்பானா? அதில் சம்பாரிச்ச காசு அதெல்லாம் எங்கே வந்த காசு? உலக தமிழர்கள் எனக்கு போட்ட பிச்சைன்னு ஓப்பனா சொல்லுடா. உலக தமிழர்களை ஏமாற்றி வாங்கின காசுன்னு சொல்லுடா. உலக தொழிலதிபர்களை ஏமாற்றி பிடுங்கிய காசுன்னு சொல்லுடா பார்ப்போம். தயவு செஞ்சு சொல்றேன், தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை மாதிரி அடிமுட்டாள்கள் உலகத்தில் யாரும் இல்லை. நன்றி, வணக்கம்.